ஹலோ யூஎஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. நம்ம இன்றைக்கி வாகை தமிழால் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஹெல்த்தி டிப்ஸ் வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். தென் இது மட்டும் இல்லாமல் நம்ம வாகை தமிழா சேனலில் இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள் இது எல்லாத்தையுமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு எதாவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தது கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட ஃபியூச்சர் அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு மலைச்சிக்கல் அப்படின்றது வந்துட்டு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம உடல் வந்துட்டு ரொம்பவே வீக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மலைச்சிக்கல் வந்தால் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டா மலைச்சிக்கல் அப்படின்ற ஒன்றே வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகத்திக்கீரை, அது மட்டும் இல்லாமல் அருக்கீரை, அது மட்டும் இல்லாமல் சொத்திக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தென் முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை, முசுட்டை கீரை அப்படின்னு சொல்லிட்டு சில கீரைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இலந்தை பழம், வாழைப்பழம், நல்லா வந்துட்டு கனிந்த மாம்பழம், அது மட்டும் இல்லாமல் புளியம்பழம், அப்புறம் ஆமணக்கு எண்ணெய், வேப்ப எண்ணெய், இதெல்லாம் வந்துட்டு சம அளவோட வந்துட்டு நம்மளோட உடலுக்கு வந்துட்டு ஏற்ற வகையில் நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம உடலில் வந்துட்டு இந்த மலைச்சிக்கல் அப்படின்ற ஒன்று வராமல் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான உணவுகளை வந்துட்டு அடிக்கடி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மலைச்சிக்கல் ப்ராப்ளம் வந்துட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூட்டு வலி அப்படின்றது வந்துட்டு 40 இயர்ஸை கிராஸ் பண்ணிட்டாலே மூட்டு வலி அப்படின்றது சராசரியாக சாதாரணமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படிப்பட்ட மூட்டு வலிக்கு வந்துட்டு நம்ம எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆயில்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துப்போம். எளிமையான முறையில் வந்துட்டு வாகை தமிழாலேயும் வந்துட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். தென் அதெல்லாம் வந்துட்டு பாருங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடுகு, அது மட்டும் இல்லாமல் ஜாதிக்காய், தென் கஸ்தூரி மஞ்சள் 25 கிராம்லாம் வந்துட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வந்துட்டு 10 கிராம் சாம்பிராணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு சூரணம் மாதிரி செஞ்சுக்கோங்க. சூரணம் மாதிரி செஞ்சு அது கூட வந்துட்டு ஆமணக்கு எண்ணெய், நல்லெண்ணெய், வேப்ப எண்ணெய் இதெல்லாம் வந்துட்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு எடுத்து வச்சு எப்போல்லாம் கால் அது மட்டும் இல்லாமல் மூட்டுக்கெல்லாம் பூசுறீங்களோ அப்போ சூடு பண்ணி மூட்டுக்கெல்லாம் பூசிக்கிட்டே வாங்க. அந்த மாதிரிலாம் பூசிங்க அப்படின்னா கண்டிப்பாக மூட்டு வலிக்கு வந்துட்டு நிரந்தர தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே வந்துட்டு இந்த தைலம்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த வந்து மூட்டுக்கு மட்டும் இல்லாமல் உடலில் பல்வேறு வலிகளுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. நம்ம வாகை தமிழா சேனலில் டாபிக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்தி டிப்ஸ் வீடியோஸ், உணவு பழக்க வழக்கங்கள், சமையல் குறிப்புகள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டிருக்கோம். கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள், பலன் பெறுங்க. தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாது கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட ஃபியூச்சர் அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.